பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நம்மனால அநேக விஷயங்கள் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அந்த கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது எல்லாம் கூடும். இப்படியாக இந்த பாடல் வருகிறது. அதை பாடி கர்த்தரை துதிப்போம், அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். ஆமென், ஆமென். Oh, thank you, Jesus. Oh, thank you, பா. உமது கிருபைக்கு நன்றி, உமது மகிமைக்கு நன்றி, உமது இரக்கத்துக்கு நன்றி. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்த தேவன் எங்களுக்கும் செய்வீர். நீ நல்ல தெய்வம், மகா பெரிய காரியத்தை செய்வீர், வியந்து போற அளவுக்கு செய்வீர். இன்னைக்கு ஒருவேளை எங்க கண்கள் முன்னாடி சில விஷயங்கள் இல்லை, ஆனா இல்லாதவைகளை இருக்கின்றவைகளாய் மாற்றுகிறவர் நீ. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உடஞ்சு போய் அநேக காரியங்களை இல்லைன்ற சூழ்நிலை இருக்கலாம், ஆனா இல்லாதவைகளை இருக்கிறதாக நாங்கள் பார்க்கும் பொழுது என் கர்த்தர் இருக்கிறதாகவே மாற்றி தருவீர். இன்னைக்கு அவங்க சூழ்நிலையில எவைகள் இல்லையோ, எவைகள் பாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அதை நீர் தரப்போகிறீர். ஒரு பிள்ளைகளை இரட்சண்ய கொம்புலே உயர்த்துவீர். தொடர்ந்து நீரே மகிமைப்படும். ஒரு வார்த்தை எங்களை அக்கினித்தல்லாக மாற்றட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீதம் 30ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் வருகிறது. நான் வாசிக்கிறேன். அதுல வர்ற அந்த முதல் வார்த்தை மட்டும் இன்னைக்கு தியானிப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுனீர். ஆமென். புலம்பல். இன்னைக்கு நாமளும் புலம்புறோம். இது தாவீதின் சங்கீதம், 30ஆம் சங்கீதம். தாவீது எழுதுறாரு, அவரே புலம்பி இருக்கிறாரு. ஆனா நல்ல கவனிங்க, இன்னைக்கு நாமும் சில விஷயத்துக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எப்படி? நம்முடைய ஜீவத்துக்காக, சுகத்துக்காக, ஒரு வெற்றிக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக. ஆனா நல்ல கவனிங்க, சில நேரத்தில் அந்த புலம்பல் எப்படி இருக்குன்னா, நல்லது நடந்துருமா, நன்மை தானே இருக்கும், தீமை எதுவும் வந்துடக்கூடாது, இதுதான் அந்த புலம்பல்.
ஏன் இந்த நன்மை நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குமா இல்லையான்னு ஏன் யோசிக்கிறோன்னு சொன்னால், என்னைக்கு இந்த சந்தேகம் வருதோ, என்னைக்கு கடவுளை பற்றிய அறிவு நம்முடைய சிந்தனையில் இல்லையோ, அன்னைக்கு என்ன செய்வோம்? இது போல யோசிப்போம். பிற்போக்கான எண்ணம் உள்ள வந்துடும். அப்போ கவனிங்க. ஆனால் தாவீது சொல்றாரு, என் புலம்பல் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, நிறைய விஷயத்துல பயந்து இருந்தேன். ஆனால் கர்த்தரை நான் நம்பும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரா, அதை ஆனந்த ஆக்களிப்பாக மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆனந்த ஆக்களிப்பாக அதை மாற்றுவார். ஆமென். ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க வேதனையில் துயரத்தில் இருக்கலாம், கர்த்தரை நம்புங்க. ஆனந்த ஆக்களிப்பு. ஆமென். முதல் காரியம் அந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்றது, God can turn our mourning. நம்முடைய இந்த வேதனை, இந்த கவலை, இதை கர்த்தர் மாற்ற முடியும். நம்ம நினைக்கிறோம் சூழ்நிலையை வச்சுட்டு, மனுஷர்களை வச்சுட்டு, எப்படி மனுஷர்களை வச்சு தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறோம், பேசிக்கிறோம். மனுஷனை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கடவுளை நம்பலாமா இல்லை கொஞ்சம் காத்துட்டு இருக்கலாம், அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு காலகட்டம். The psalmist says, you have turned my mourning into dancing. தாவீது சொல்லுகிறார், என் கவலையை, என் துக்கத்தை ஆனந்த களிப்பாக நீ மாற்றினே. ஆமென். Notice the word you have turned. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. மாற்றுகிற turned இல்லையா? தமிழ் மொழிபெயர்ப்புல ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணி நீர் டர்ன் பண்றாரு. அதே இடத்துல வைக்கிறது இல்ல, வாழ்க்கையை மாற்றுகிறார். நோட்டீஸ் த வேர்ட், யூ ஹேவ் டர்ன்ட். இட் இஸ் காட் ஹூ சேஞ்ச் த சிச்சுவேஷன். கடவுள் தான் அந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்றார். வாட் வி கேனாட் சேஞ்ச் பை அவர் ஓன் ஸ்ட்ரென்த், காட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் பை ஹிஸ் கிரேஸ். நம்மனால, நம்ம உழைப்பால, நம்முடைய திறமைனால, அறிவால, நுணுக்கமான அறிவுனால நம்ம செய்ய முடியாதுங்க. கடவுள் மாத்திரம் சிலருடைய வாழ்க்கையில தலையிட்டு ஆக வேண்டும். அவர் சொல்றார், நான் தலையிடுறேன். God can only transform by his grace. அவருடைய கிருபையில வாழ்க்கையை கட்டுகிறார், புதுப்பிக்கிறார். What we cannot change by our own strength, God can transform by his grace. இந்த புலம்பல் ஆனந்த களிப்பாமர் become joy, can become joy. இரண்டாவது, tears can become testimony. உன்னுடைய கண்ணீர் அது சாட்சியாக மாறும். pain can become a purpose. உன்னுடைய வலி ஒரு நோக்கத்தை அது காமிக்கும். a closed door can lead to new beginning. அடைப்பட்ட வாசல் ஒரு அற்புதமான ஒரு புதிய ஆரம்பத்தை காமிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக இந்த வசனத்துல நம்ம பார்க்க வேண்டியது, God can remove what represents sorrow. நம்முடைய வாழ்க்கையில எது இந்த துக்கம், எது அது ரெப்ரசன்ட் ஆகி பண்ணிட்டு இருக்குதோ அதை ரிமூவ் பண்ணுவார். அதை கர்த்தர் எடுக்கிறாரு. You have removed by sackcloth. Sackcloth represent a mourning and grief. இந்த ரெட்டுடுத்தின்றது எதை காமிக்குதுன்னு சொன்னா, கவலை, துக்கத்தை காமிக்குது. There are maybe things we have been carrying for a long time: fear, disappointment, regret, rejection or discouragement. Today God says, give it to me. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஒன்னை என்கிட்ட கொடு. You don't have to carry yesterday's sorrows into today's journey. நேற்று தினத்துல இருந்த கவலை, துக்கத்தை இன்னைக்கு இந்த புதிய என்னுடைய பிரயாணத்துல அதை நான் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. பிலிப்பியர் 4:6-7 remind us to bring our concern to God in prayer and experience his peace. நீங்க நிலைச்சிருக்கிறது ரொம்ப கவனமா செய்ய வேண்டியதானா, உங்களுடைய ஜெபத்துல சமாதானத்தை அனுபவிங்க. கண்டிப்பா வர்ற நாட்கள் அப்படி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.